அண்மைச் செய்தி. சென்னை சிவானந்தா சாலையில் உதவித்தொகை உயர்வு கோரி மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை சிவானந்தா சாலையில் உதவித்தொகை உயர்வு கோரி அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளும் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை சிவானந்தா சாலையில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் கவினா இணைப்பில் இருக்கிறார். கவினா, வணக்கம். சென்னை சிவானந்தா சாலையில் உதவித்தொகை உயர்வு கோரி மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? துறை சார்ந்த அதிகாரிகள் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்களா? கள தகவல்கள் என்ன கவினா? வணக்கம் மோனிகா. தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பாக உதவித்தொகை உயர்த்த வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கை முன்வைத்து சென்னை சிவானந்தா சாலையில் பேரணியாக தொடங்கி முதல்வரிடம் நியாயம் கேட்டு செல்வதாக அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் அவ்வாறு நியாயம் கேட்டு செல்வதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாலே காவல்துறையினர் அவர்களை கைது செய்து விட்டார்கள். அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று பார்க்கும் பொழுது, தமிழக அரசு தற்போது வருவாய்த்துறை மூலமாக சாதாரண ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 ரூபாயும், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக கடும் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000 ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கி வருகிறது. இந்த உதவித்தொகையானது ஏறுகின்ற விலைவாசி உயர்வுக்கு ஏற்றாற்போல் இல்லாத காரணத்தால் மாற்றுத்திறனாளிகள் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாவதாக அவர்கள் கூறி வருகிறார்கள். நமது அண்டை மாநிலமான ஆந்திராவில் சாதாரணமான ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 6000 ரூபாயும், கடுமையாக ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 10,000 ரூபாயும், மேலும் படுத்த படுக்கையாக உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு 15,000 ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கி வருகிறது. அதே போல பாண்டிச்சேரியில் ஊனத்தின் தன்மைக்கு ஏற்ப 4000 முதல் 5700 ரூபாய் வரையிலும், தெலுங்கானாவில் 4000 ரூபாய்க்கு மேலும், டெல்லியில் 3000 ரூபாயும், திரிபுரா போன்ற 5000 ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல பல்வேறு மாநிலங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை பன்மடங்கு அதிகரித்துள்ள சூழ்நிலையில் தமிழகத்தில் மட்டும் உதவித்தொகை உயர்த்தாமல் இருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக அவர்கள் கூறி வருகிறார்கள். ஆகவே மற்ற மாநிலங்களில் கொடுப்பதை போல தங்களுக்கும் குறைந்தபட்ச உதவித்தொகையாக 6000 ரூபாய் உயர்த்தி தர வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு இந்த போராட்டம் அவர்கள் கையில் எடுத்து நடத்தி வந்தார்கள். மேலும் அவர்கள் பேரணியை தொடங்கிய ஒரு சில நிமிடங்களிலேயே அவர்களை தொடர விடாமல் காவல்துறையினர் அங்கேயே தடுத்து அவர்களை பேருந்தில் கைது செய்து ஏற்றிவிட்டார்கள். துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் எந்த பேச்சுவார்த்தையும் அவர்களுடன் நடத்தவில்லை என்பதை வருத்தத்துடன் அவர்கள் தெரிவித்தார்கள். தகவல்களுக்கு நன்றி கவினா.